ஓகே, ஹாப்பி சாபத் டு எவ்ரிஒன். ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவர் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவன் என்று நம்மோடு உறவாடி கர்த்தர் இன்றைக்கு அவருடைய செய்தியை தரும்படியாக காத்திருக்கிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் வாரும் என்று சீசர்கள் கேட்டது போல கர்த்தாவே, நாங்களும் எப்பொழுதும் எங்களோடு இரும் என்று நாங்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். வாசிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த ஜூலை மாதத்திலே 2 வித்தியாசமான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகத்துல. ஒன்று, கொரியாவிலே கொரியன் இயேசு கிறிஸ்து, கொரியன் கிரைஸ்ட் ஹஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய போட்டோவை ஒட்டி எல்லா இடத்திலும் அவருடைய போட்டோவை பிரசுரம் பண்ணி இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காரியம் ஜூலை 8ஆம் தேதி நடந்திருக்கிறது. அது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிவப்பு கிடாரி த ரிஹர்சல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் பியூரிஃபிகேஷன், அது எப்படி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நீங்க வீட்டில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர்ஸ் 19th சாப்டர், என்னாகமம் 19ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறது. அதை கொஞ்சம் அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து வாசித்தோம் என்றால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிட்டு அவர் எல்லாவற்றையும் முடித்து வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே சாத்தானுடைய எண்ணங்கள், சாத்தானுடைய செயல்பாடுகள், சாத்தான் எப்படியாவது மக்களை அவனுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்பி கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் வாசிக்கும் அந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். தேவனுடைய கற்பனைகளை நாம் என்ன செய்கிறோம்? கடைபிடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? அவர் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? ஆங்கிலத்திலே ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் இருக்கும். அது நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா இயேசுவின் விசுவாசம் இருக்கும். ஆனால் வேதத்திலே அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் இந்த கடைசி காலத்திலே நம்மேல் நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம், நாம் எவ்வளவு வேகமாக நாம் வேலை செய்கிறோம், எவ்வளவு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது, அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லுகிறோம், காட்டுகிறோம் என்பதை நாம் இந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் மூலமாக பல காரியங்களை செய்ய வேண்டும். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்
சாதாரணமாக நம்ம எல்லாம் எப்பொழுதுமே வாசிப்போம். எல்லாமே ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான். கிருபையினாலே கிருபையினாலே வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நிறைய பேர் இன்றைக்கு கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜான் 3:16. அது ஒரு ஃபெமிலியர் வர்ஸ் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை பூரணமாக கிடைக்கும். அதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை கிருபை கிருபை. அதனால நீங்க எவ்வளவு நாளும் பாவம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை செய்தாலும் கடைசியில கிருபையிலே நாம் எப்படியாவது ரட்சிப்பை பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சது. சிலுவையில இருந்த பக்கத்துல இருந்த ஒரு கல்லனுக்கு மாத்திரம் கடைசியாக அது கிடைத்தது. அது தேவனுடைய பூரண கிருபை, அதனாலே அவனுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை கிடைக்கும். கிருபை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வேற நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. கிருபை அப்படின்னா அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அதோடு சேர்த்து அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:28 நீங்க வாசிக்கலாம். யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் மறுபடியுமாய் வந்து காத்து கொண்டு இருக்கிறவர்களை மாத்திரம் நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். எப்படி நீ விசுவாசிக்கிற? இயேசு கிறிஸ்த அநேகர் இடத்துல, அதாவது எங்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்தாரோ அந்த இடத்துல சொல்ல, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறாயா அப்படிதான் கேட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்போ விசுவாசம், நீங்க எபிரேயர் 11 நம்ம போனோம்னா நிறைய தடவை படிச்சுட்டே இருப்போம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எதிலே நாம் நம்புகிறோமோ அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். காணப்படாதவைகள் நிறைய இருக்குது. பரலோகத்தை நம்ம பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்ததில்லை. ஆவியானவரை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். பரலோகத்தை பார்க்கல, ஆனாலும் இந்த காணப்படாதவைகளின் நிச்சயம். பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கிறது, ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, மேலே தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். இவை எல்லாவற்றையும் நம்புவதே விசுவாசம். இந்த விசுவாசத்திலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன், என்னில் அன்பு கூறுகிறவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். இது சாதா சொன்னது. இஃப் யூ லவ் மீ, இஃப் யூ லவ் மீ என்ன சொன்னார் அப்படின்னா பேதுருகிட்ட, என்னில் நீ அன்பு கூர்ந்தால் என்ன செய்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்னில் நீ அன்பு கூர்ந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இப்படி நிறைய காரியங்களை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த விசுவாசத்திற்கு உண்மையான அடிப்படை காரணமும் காரியமும் இதுவே. அப்போ
தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் என்பதிலே நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் அவருக்கு தெரியும். ஒரு சில நிகழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும்போது நடந்தது. கானாவூர் கல்யாணத்திலே ரசம் குறைந்தது. அப்போ மரியாள் என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா தான் அவங்க கூடயே இருக்கிறாங்க, உங்களுக்கே விசுவாசம் வேணுமே. உண்மையான விசுவாசம் அவர்களிடத்திலிருந்து தான் வந்தது. அவங்க போய் கேட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே சொன்னார், உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொன்னார். அவங்க வேற ஒண்ணுமே சொல்லல. ஏன்பா அப்படி சொல்ற, இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ நம்ம சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், அவங்களுக்கு குறைவாய் இருக்கும்போது நிறைவாய் செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த கேள்வியுமே அவங்க கேட்கல. நேரா அவங்க வேலைக்காரர்கிட்ட போனாங்க. அவர் சொல்றபடி நீங்கள் செய்யுங்கள், அவ்வளவுதான். அந்த வார்த்தை விசுவாசத்தின் உச்சகட்டம். விசுவாசத்தின் உச்சகட்டம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இப்போ அந்த விசுவாசத்துக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். அந்த வேலைக்காரர்களும் ஒண்ணுமே கேட்கல. ஒரு நேரா இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த ஜாடியை பார்த்தார், அது நிறைய தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார், நிரப்புனாங்க. அவங்க எதுக்காக நிரப்ப சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சரி, எதுனாலும் மேஜிக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள, எதுனாலும் ஒரு எசன்ஸ் கொண்டு வந்திருப்பாரு, ஊத்திருவாரு அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க தண்ணியை ஊத்தணும்னு அது தொடவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, மொண்டு விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் அப்படின்னாரு. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் போற இடத்துலயும் நான் இண்டிவிஜுவலி, அப்போ குரூப் வைஸ் எஸ் டன் இஸ் மினிஸ்ட்ரி. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய வாழ்க்கையே ஒரு ஊழியமாக மாற்றி நமக்கு கொடுத்தார். அப்போ நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் என்றால் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் 1, அவரோடு நடக்க வேண்டும் 2, அவர் சொன்னபடி செய்ய வேண்டும் என்பது 3. இது யாருக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிப்படுத்தினர் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. அவ்வளவு பரிசுத்தவான்களும் அதிலே செய்வார்கள். அப்போ நாம் அந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் உந்துதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வாங்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் செய்ய வேண்டும். விசுவாசம், இந்த விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது எவ்வளவுக்கு நாம நம்புகிறோம் அப்படின்னு சொல்றது பெரிய காரியம். ஒரு நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாசித்து பாருங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையாய் நடந்த கதை. யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். மார்த்தாள், மரியாள், லாசரு. மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகள். ஆனால் இந்த வீட்டுக்கு முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை அழைத்தது யார் அப்படின்னு சொன்னா மார்த்தாள். நீங்க அதை மத்தேயு புஸ்தகம் நீங்க வாசிக்கலாம், 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அவர் அந்த வழியாக போகும் பொழுது, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய வீட்டுல ஒன்றுமே இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, நிறைய பிரச்சனைகளோட காத்திருக்கிறாங்க. நீங்க கடந்து செல்லும் பொழுது உங்களை தேவன் அவங்க வீட்டுக்கு போக சொல்வார். அப்போ இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களிலே நாம் உண்மையாக இருந்தால், சின்ன சின்ன ஊழியங்கள் செய்வதிலே உண்மையாக இருந்தால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து போகும்போது
அவங்க கூப்பிட்டது யாரு அப்படின்னா மார்த்தாள் கூப்பிட்டாங்க. மரியாள் இல்ல, மார்த்தாள் கூப்பிட்டாங்க. ஆனால் பெயர் கிடைத்தது யாருக்கு? மரியாளுக்கு. மரியாளுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே உட்கார்ந்துட்டாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து அவள் பரலோக வாசி மாதிரி பரலோகத்தை பற்றி, பரலோக அடுத்தவைகளை பற்றி அவள் கேட்கிறாள். அவளுக்கு விசேஷமான ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டது. ஆனால் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், நம்மகிட்ட விசுவாசம் நிறைய இருக்கு, இயேசு கிறிஸ்து பண்ணுவார். ஒரு சின்ன வியாதியோ, பிரச்சனையோ, போராட்டங்களோ, பணம் இல்லாமலோ, எதனாலும் ஒரு சின்ன காரியம் நம்ம குடும்பத்துல வந்தா உடனே நம்ம வீழ்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம், தாழ்ந்து போகிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்து எல்லாம் பல காரியங்களை பேசுகிறோம். இதேதான் இந்த குடும்பத்திற்கு ஒன்று நடந்தது. அப்போ திடீர்னு ஒரு சகோதரன் என்ன செய்தார்? வியாதியஸ்தராய் மாறிட்டார். அப்போ வியாதியா இருக்கிறாருன்னா அவங்க நினைச்சது யாரு? சரியான ஆளை தான் நினைச்சாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போல, எங்கேயுமே போல, சரியான ஆள் நினைச்சாரு. உடனே செய்தி யாருக்கு போனது? உன்னுடைய அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்பான ஒருவன் வியாதியா இருக்கிறான், வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து, அவருக்கு தெரியும் என்ன சித்தம், எப்படி பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன செய்தார்னா, 2 நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டார். 2 நாள் கழித்து போவோம் அப்படின்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும். அப்போ இன்னொருத்தரை உயிர்த்து எழுப்புறதுக்கு இந்த இடத்துல அவர் காத்திருந்தார். அவங்களுக்கு 4ஆவது நாள் தான் டைம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாள் 3ஆவது நாள். அப்போ அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு விட, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனா வேற யாருக்கும் தெரியாது. அப்போ இவர் போயிட்டு சொன்னார், 2 நாள் கழித்து போவோம் என்று சொன்னா எல்லாருமே யோசித்தாங்க. சீசர்களும் யோசித்தார்கள். இவ்வளவு அன்பான ஒரு ஒரு குடும்பத்தை எப்ப சொன்னாலும் உடனே போயிடுவாரு, ஏன் இப்ப போல அப்படின்னு. உடனே போயிடுவார், ஏன் இப்ப போல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரும். அப்போ ஒரு சில பேர் சொல்லியிருப்பார்கள், உங்கள் அன்பானவன், நீங்கள் நேசிக்கும் ஒருவன், அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னா ஒரே வார்த்தை சொன்னார், 2 நாள் கழித்து போவோம் அப்படின்னார். இப்போ 4ஆவது நாள் புறப்பட்டு வரார். புறப்பட்டு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு மார்த்தாவின் இடத்திலே, அவருடைய சகோதரனிடத்திலும், லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அது உண்மை. ஆனா அவர் வியாதியா இருக்கும்போது வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டாலும், ஆனால் மரித்து போயிட்டான். அதற்கு பிறகு அவங்க இயேசுவை யோசிக்கல. இயேசுவை யோசிக்கவில்லை. அதாவது தாவீது ஒரு பாவம் செய்தான். தாவீதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்டே கர்த்தர் கொடுத்தார். இந்த குழந்தைக்காக அவன் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அந்த குழந்தை மரித்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் ஏறு கட்டி எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கு இப்ப செத்த பிறகு என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டான். அது ஒரு பெரிய விசுவாசம். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மரித்து போன உடனே அழ ஆரம்பிச்சாங்க எல்லாம். அது நடந்து கொண்டு இருந்துச்சு. ஊதுறவன் ஊதுனா, கொட்டடிக்கிறவன் அடிச்சிட்டு இருந்தான். வர்றவங்க எல்லாம் வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறந்து போனார்கள். நம்ம வீட்டுல வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பண இன்மை எல்லாம் வரும்போது டக்குன்னு நம்ம மறந்துடுவோம். எவ்வளவு விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் மறந்து போயிடுவோம். ஆனா இவர் 4ஆவது நாள் வரும்போது அங்கே இருக்கிறார். எங்க? அந்த கிராமத்துக்கு வெளியவே இருக்கிறார். யார் முதல்ல போனாங்க தெரியுங்களா? மார்த்தாள் தான் முதல்ல போனாங்க, மரியாள் கிடையாது. மரியாளுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற பெயர் கொடுத்தும் கூட அவ அழுது கொண்டு இருந்தாள். இன்றைக்கு அதிகமாய் விசுவாசத்திலே, அதிகமாய் ஊழியம் செய்வதிலே, அதிகமாய் கர்த்தரை தேடுவதிலே இருக்கிற பிள்ளைகள் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நாம நொந்து சோர்ந்து போகிறோம். ஆனால் நொந்து சோர்ந்து போய் இளைப்பாறுறதுக்கு இடம் தேடும் போதுதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் அதுல ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். 4 நாளுக்கு கழித்து வரும்போது அந்த இடத்திலேயே நிக்கும்போது மார்த்தாள் போய் மண்டியிட்டு அழுது, ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு வார்த்தை அழகா சொல்றார், கவலைப்படாத, அவன் இந்நேரம் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். அவன் கடைசி நாளிலே எழுந்திருப்பான். அவர் 2 ப்ராமிஸ் அந்த இடத்துல மார்த்தாள்கிட்ட கொடுக்கிறார். என்ன ப்ராமிஸ்னா, இப்பொழுதும் எழுந்திருப்பான், 2ஆம் வருகையிலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அதுதான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நாம் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைப்பதற்காக, உடைப்பதற்காக, அதை எப்படியாவது தகர்த்தெறிந்து போவதற்காகவே சாத்தான் நமக்குள்ளே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை விரட்டுவதற்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். இந்த அம்மா மார்த்தாள் மண்டியிட்டு அழுது அந்த ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸ், ஒரு அருமையான அற்புதமான வார்த்தையை இயேசுவின் வாயிலை கேட்டுட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு தெரியுங்களா? நேரா மரியாள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மரியாள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலேயே தான் நின்னாரு. அவர் கிராமத்துக்கு உள்ள வரல. நீங்க அந்த கதையை வாசித்து பாருங்க. ஒரு அருமையான வாழ்க்கை முறையில எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. யோவான் யோசித்து எழுதல, அந்த இடத்துல நடந்ததை சரியாக எழுதியிருக்கிறார். எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு அவர் நகரல. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னும் யார் வரல? மரியாள் வரல. அன்பான சிசி. அதோட விசேஷமாய் பரலோகத்திற்கு பங்கு உண்டுன்னு சொல்லி அவளை வேற பேர் கொடுத்துட்டோமே, அவளை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கண்கள் தேடும். நாம நினைக்கிறோம் நம்ம விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டோம், நமக்கு வியாதி வந்துடுச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்தது, எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் என்ன தேடிக்கொண்டிருந்தது. கால்கள் நடக்கவில்லை. அந்த இடத்தை விட்டு அவர் போகல. அவர் தேடிக்கொண்டிருந்த பெண் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருந்தார். அதே போல நம்மை கைவிடாத தேவன், நாம் எவ்வளவு போராட்டங்களில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அம்மா போறாங்க, போயிட்டு என்ன சொன்னாங்க? போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்க? எல்லாரையும் வச்சு ஒரு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவளை அவளை மட்டுப்படுத்தினார்கள். அவளை அழுவதற்காக நிறைய காரியங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் அந்த இடத்தை விட்டு போகல. அப்போ என்ன செஞ்சாங்க? இயேசு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. நம்ம நினைப்போம், நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறவங்க விலகி போக மாட்டாங்கன்னு சொல்லி. விலகி போவார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விடல, மரியாளை விடல. அந்த அம்மா ஓடியாராங்க. ஓடியாந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் சகோதரன் இருந்தால் மரித்திருக்க மாட்டானேன்னு சொல்லி அழுகிறாங்க. அவங்களுக்கும் அதே ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. நீங்க வாசித்து பாருங்க. எப்போ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அது உட்கார்ந்து நிதானமாய் அந்த இதை யோசித்து நீங்கள் வாசித்து பாருங்க. அதே கொடுக்குறார். உங்க அண்ணன் எந்நேரம் எழுந்திருப்பான், உன் சகோதரன் எந்நேரம் எழுந்திருப்பான், கல்றக்குள்ள எழுந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அதே போல 2ஆம் வருகையிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். தேவன் நம்மை கைவிடுவதில்லை, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள், எப்படி எப்படி சோதனைகள் வந்தாலும் எழுந்து ஓட முடியும் என்று யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு நிறைய பேர் விலகிட்டாங்க. சமீபத்திலே ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல 2 காரியத்திற்காக முன்னாள் பிரசிடென்ட் வந்து மன்னிப்பு கேட்டார். 2 காரியத்திற்காக மன்னிப்பு கேட்டார். ஒன்று இந்த வேக்சினேஷன், இந்த தடுப்பூசி போட்டது, அது நாம் கட்டாயப்படுத்தினது, அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் அது கேட்டீங்கன்னு தெரியாது. ஆனால் 2வது ஒரு காரியம் சொன்னார், அது மனசை நெருடியது.
மனதிற்கு நிறைய கவலைகளை கொடுத்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு 10 வருட காலத்திலே 40% மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வாசித்தேன். 40% மக்கள் வெளியே போயிட்டாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணார். இப்போ மொத்தம் நம்மகிட்ட இருக்கிற ஆட்கள், உலகளாவிய ஆட்கள் 22 மில்லியன் பீப்புள் ஆர் தேர். 22 மில்லியன் மக்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள். அதிலே அரவுண்ட் 7 to 8 மில்லியன் வெளியே போயிட்டாங்க. அதற்காகவே அதாவது பேக் டு த ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்து அதை சந்திக்க நிறைய காரியங்களை முயற்சி செய்தோம். ஆனாலும் இன்னும் அது முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ எத்தனை பேர், ஏன் இவ்வளோ பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் வெளியே போனாங்க? சபைகள் ஒழுங்காக நடக்கவில்லையா? சபைகள்ல பிரச்சனையா? நிறைய காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து போன மக்கள்லாம் திரும்பி கொண்டு வரணும். அது ஒரு பெரிய ஊழியம். இந்த இடத்துல அவர் வந்த உடனே அந்த அம்மா போய் முழங்கால் படிட்டு அழுதாங்க. அந்த அம்மா வந்த பிறகுதான் என்ன சொன்னார் தெரியுமா? கல்லறைக்கு போவோமா வாங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார். நிறைய சமயத்துல நாம இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம எப்போ வெளியே போனாலும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நாக்கிங் அட் த டோர் ஆஃப் யுவர் ஹார்ட். அவ்வளவுதான். நம்ம இதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே, நீ என் கூட தான் இருக்க, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல கல்லறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, எழுந்து விட்டாருன்னு தெரியும். அதனாலதான் கல்லறைக்கு முன்னாடி நின்று லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. உயிரோடு எழும்பு அப்படின்னு சொல்லல. எல்லாவற்றையும் நீங்க படித்து பாருங்க. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றதை விட உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து இது மூலமாக நமக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறார். இந்த காலை வேலை, எங்களுக்கு காலை வேலை, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அது மாலை வேலையாக இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? தவறி போகிறோம். ஆனால் நாம் என்னது செய்ய வேண்டும்? ஒரு சாதாரணமாக நீங்க எல்லாரும் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். யாரெல்லாம் நம்ம விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறோமோ எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறேன். அதை எப்படி காக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்டா நீங்க கற்பனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கப்பா, இயேசுவை நீங்க விட்டுருவீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இயேசுவை இறுக பற்றி கொண்டு இருக்கிறோம், கற்பனையையும் இறுக பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் என்னது, ஜீவ வாசலிலே பிரவேசிப்பார்கள் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை அவரு எங்க போறாருன்னா, கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். காலையில அப்பதான் மீன் பிடித்து கொண்டு வந்து விற்பார்கள். பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல அவர் உள்ள போறார். உள்ள போயிட்டு எப்படியாவது மக்களிடத்துல பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்பனா சீசர்கள் யாருமே இல்லை. அப்போ சீசர்கள் அவங்க எப்படியாவது சீசர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் போறார். அப்பொழுது அவர் அதுல பாருங்க, கடற்கரையிலே நின்று
2 படகுகளை கண்டார். கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். எத்தனை படகு? 2 படகு. எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கணும். 2 படகு. ஏன் அது 2 படகு அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படகு. இது ஏன் 2 1 அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவருக்குள்ளே ஜீவிக்க நினைக்கிறோமோ, அவங்க எல்லாரும் இந்த பாடத்தை சரியாக படிக்க வேண்டும். ஒன்றில் ஏறினார், ஏறி உட்கார்ந்தார், சீமோனை பார்த்தார். அவன் வலைகளை கழுவி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு மீனே கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அவ்வளவு பிரில்லியன்ட் மேன், அவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு மீன் பிடிக்கிறதுல. ஆனால் அவருக்கு அன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த படவுல ஏறி கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். பிரசங்கம் பெரிய பிரசங்கம் இல்லை, சும்மா சாதாரண பிரசங்கம் தான் பண்ணார். பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். யோவான் பண்ண அதே பிரசங்கத்தை தான் முதல்ல இவரும் பண்ணார். இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணி முடிச்ச உடனே பேதுருவை பார்த்தார். அவன் மனசுல ஒரு கலக்கம், அவன் மனசுல ஒரு ஏமாற்றம் இருக்கு. அவனை என்ன சொல்றாருன்னா, படகை அப்படியே ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொன்ன he was wondered. என்னையா அவரு, நைட்டு பூரா நான் மீன் பிடிக்கணும்னு முயற்சி செய்தேன், ஒண்ணுமே கிடைக்கலையே, இவரு சொல்லி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாம தள்ளிட்டு போனான். ஆழத்திலே கொண்டு போ அப்படின்னு சொன்னார். ஆழத்திலே கொண்டு போய் என்ன செய்ய, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி கடலிலே வலைய போடுங்கள் என்றார். அப்போ அவன் யோசிக்கல. அந்த விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ளாத போதே ஒரு விசுவாசம். யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. அவருடைய முகத்திலே அருமையான ஒரு பிரகாசம் இருந்தது. ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடித்தான். அதற்கு சீமோன், ஐயரே ஐயரே, அவன் கேட்டது முதல்ல, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்போ we have been toiling. அப்போ we have toiled already. எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை எல்லாம் நான் காமிச்சேன், ஒண்ணுமே அகப்படலை ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவர் சொன்னது என்னது? ஆனாலும் நீர் சொல்றீர், நான் வலைய போடுறேன் அப்படின்னு சொன்னார். நீர் சொல்லிவிட்டீர், அதனால நான் என்ன செய்யறேன்? வலைய போடுறேன். வலைய போட்டாங்களா? போட்டாங்க. எவ்வளவு மீன் வந்தது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மீன் வந்தது அதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வார்த்தை. 2 படகு, அதாவது ஒரு படகு தான் கொண்டு போனாங்க, 2 படகு அமிழத்தக்கதான மீன்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைத்தது. 2 படகு. அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி என்ன காட்டினாங்க? சைகை காட்டினார்கள். அதுதான் ஊழியம். ஒரு படகு நிறைய மீன் கொடுத்துட்டேன், ஆனா 2 படகு நிறைய மீன் கொடுத்துட்டேன். அப்ப இன்னொரு படகு நீ என்ன செய்ய, கொண்டு வா. The second one is yours. 2வது படகுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்றால் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 4 நாளும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஊழியம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரே ஒரு பாடம் தான். இது ஒரே ஒரு பாடம். 2 படகும் அமிழத்தக்கதாக மீன்கள். அவங்க 2வது படகுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கால்ஃபார் அவங்க கொடுத்து கொண்டு வந்தாங்க. இதைத்தான் நாம் ஊழியங்களிலே செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சீமோன் என்ன செய்தார்? இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அப்பா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீர், என்னை விட்டு போவியா, நான் பாவி அப்படின்னு சொன்னார்.
உடனே அவர் என்ன சொன்னார்? உன்னை நான் மீன் பிடிக்கிறவன் அல்ல, உன்னை மனுஷர்கள் பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னார். கிருபையினாலே என விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் நம்மோடு அன்பாய் இருக்கிறார், அன்பு கூறுகிறார், நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நிறைய நம்ம பேசுவோம், ஆனா செய்கைகள் கம்மியா இருக்கு. நம்ம நிறைய பேசுறோம் அப்படின்னா வி டாக் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசுறீங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வேதத்தை குறித்து ரொம்ப பேசலாம், ஆனால் சரியான நேரத்திலே நாம் சரியான ஆளுக்கு ஊழியம் செய்யும் போது வியாதியஸ்தர்களை பாருங்க, கவலையா இருக்கிறவர்களை பாருங்க, சபையிலே கவலையா இருக்கிறாங்களா அவங்களை பாருங்க, தட்டி கொடுங்க, பேசுங்க. சபையில இருக்கும் பிரச்சனைகள் எத்தனை பேர் வந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னை தள்ளி வைத்திருக்கிறார்கள், என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், அதை செய்யல, நான் குறைந்து இருக்கிறேன், சம்பளத்திலே குறைந்து இருக்கிறேன், அப்படியெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கு யோசிக்கிறாங்க. அவர்களை இடத்துல பேசுவதற்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கிறவங்களை நீங்க பேசுங்க. அதோடு கூட இன்னும் நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், ஆனால் இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை இன்னொருக்கு 100% காட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிட்டே இருக்கோம். நிறைய நமக்குள்ளே பேசி நமக்குள்ளே இருக்கணும், நம்முடைய ஊழியங்களை செய்யணும், நம்மளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அநேகரை அழைத்து வர வேண்டும். அதான் சொல்லியிருக்காரு, அநேகர் இருக்கிறாங்க, அவங்க உள்ள வருவாங்க, நம்மளை வெளியே துரத்துவாங்க. கடைசி காலத்துல அதான் நடக்க போகுது. அப்போ அந்த ஆடுகளை எல்லாம் விரட்டிக்கிட்டே போகணும். அப்போ முந்தினவர்கள் பிந்தினவர்களாய் மாறிடக்கூடாது. அப்போ ரெண்டும் மாற்றம் இல்லாமல் எல்லோரும் நடந்து தேவனுடைய பரலோகத்திற்கு, அந்த ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்லணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை முழுமையாய் நாம் காட்ட வேண்டும். அப்படி காட்டணும்னா எல்லாத்துட்டையும் அன்பா இருங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ உதவிகள் செய்யுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம எங்க இருக்கிறோம்னா காத்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? கடைசியாக ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். நீங்க யாருனால இருந்தவங்க வாசிங்க. 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாருனாலும் ஒருத்தர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமா, முதல் தடவை வரும்போது அவர் நமக்காக மரித்தார். ஆனா 2வது தடவை வரும்போது யாருக்காக மட்டும்தான் வர்றாரு? முதல்ல வரும்போது எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னாரா? 2வது தடவை வரும்போது யாரெல்லாம் those who are waiting for me, காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல இருக்கு. காத்திரு, கர்த்தருக்கு மாத்திரமே காத்திரு. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்பதான் அவர் கொண்டு வர்றது என்ன கொண்டு வர்றாரு? நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். நாம கிராஜுவேட் பண்றதுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர்றார். கையில ஒரு சர்டிபிகேட்டோட வருவார். அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நாம சரியான ஊழியத்தை செய்து படித்திருக்கிறோமா? நாம அவர் கொடுத்த அவர் சொல்லி கொடுத்த பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறோமா? இல்ல அந்த டிகிரியில அந்த கிளாஸ்ல நம்ம கிராஜுவேட் ஆக போறோமா? யோசித்து பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் நம்ம பாஸ்போர்ட் வைத்திருப்போம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம் என்ற பாஸ்போர்ட். பட் விசா இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு அமெரிக்கா போறதுன்னா விசானா ரொம்ப கஷ்டம். அது ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கணும், கிடைச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் காசு கொடுத்து கூட வாங்குறாங்க. ஆனா இதை காசு கொடுத்து வாங்கவும் முடியாது, வாங்கவே முடியாது. 2ஆம் தரம் வரும்பொழுது யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும். நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருப்போம். அவருடைய ஊழியங்களை நாம் திறம்பட செய்வோம், திறம்பட செய்வோம். என்னென்ன சின்ன சின்ன ஊழியங்களை பண்ணாலே போதும். ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுங்க, 4 வார்த்தை தட்டி கொடுத்து பேசுங்க. பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் எல்லா சபைகளும் இருக்கும், எல்லா சபைகளிலும் இருக்கு. ஏன்னா குடும்பத்துல இருக்கு. மொத்த குடும்பம் அங்க இருந்தா எல்லாம் சண்டை தான் வரும். இதையெல்லாம் டாலரேட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, அது போல விசுவாசம் இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களை சந்தித்தது மிகுந்த சந்தோஷம். ஆனா எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரும், அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே ஊழியத்தை மூடி வைக்கக்கூடாது. மரக்காலை வைத்து மூட வைக்கக்கூடாது. அது இந்த ஒளி மேலே வர வேண்டும் என்று சொன்னார். அதை ஓப்பனா வைங்க, நிறைய பேர் வரட்டும். யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அவர் சின்னவனோ பெரியவனோ, சிறுமையா இருக்கிறவனோ பெருமையா இருக்கிறவனோ, யார் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன உண்டு? பாஸ்போர்ட், விசா உண்டுப்பா அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஊழியங்களை இன்னும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல செய்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை என்ன செய்யணும்? We have to prepare them for kingdom of God. அதே தான் யோவான் செய்தார், அதே ஊழியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அந்த ஊழியத்தை எல்லா சீசர்களும் அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். அந்த ஊழியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பங்கிட்டு நிறைய பேருக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது you will be blessed doubly. இரட்டத்தனையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.